அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிமா கண்ட்ரோல் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த வழியில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 எந்த டைரக்ஷன் இருக்கும், டவுன் சைடா ஆர் அப் சைடாங்கிறத பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் எங்க சப்போர்ட் எடுக்கும் பொழுது ஓகேங்களா. நம்ம வித்தியாசமா சிந்திக்கணும். நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் அணுகிறோம். நமக்கு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இது ஒரு அடிஷனல் டூல் தான். இதை வைத்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாஸ் பார்த்துருவோம். ரீட்டைல் ட்ரேடர் நேற்று வந்து இதுக்கு முன்னாடி நாள் 7,80,000 இருந்தாங்க. அதுல இருந்து ஒரு 2 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து வெளியே போயிருக்காங்க. இப்போ 4,81,737 கான்ட்ராக்ட் வந்து ரீட்டைல் ட்ரேடர் வந்து பைல இருக்காங்க. சேஞ்சஸ் வந்து இது வந்து 2,56,890 செல்லர்ஸ்க்கு நேற்று மாறி இருக்காங்க. அதே செல்லர்ஸ்ல இருந்து ப்ரோ ட்ரேடர் பாருங்க, அப்படியே அந்த கான்ட்ராக்ட் 2 lakh இது சம்திங் ஓகேங்களா. அது 4 lakh 2 lakh சம்திங். இது அப்படியே ப்ரோ ட்ரேடர் பையருக்கு மாறி இருக்காங்க. ஆனா ப்ரோ ட்ரேடர் 87,000 கான்ட்ராக்ட் செல்லுல இருக்கு. டிஐ எஃப்ஐ இது வந்து எஃப்ஐஐ, இது டிஐ மாத்தி ட்ரை பண்ணிட்டேன். எஃப்ஐஐ வந்து செல்லிங்ல தான் இன்னும் அந்த கான்ட்ராக்ட் இருக்கு. 37,000 கான்ட்ராக்ட் அவங்களும் பைக் கொண்டு வந்திருக்காங்க. டிஐ எல்லாம் ஸ்மால் குவான்டிட்டி தான். ப்ரோ ட்ரேடர், ரீட்டைல் ட்ரேடர் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன டைரக்ஷன்ல மார்க்கெட் கிடைக்கும்ன்றது. இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்னா நேற்று எல்லாம் பொசிஷன் இதானதுனால மாத்தி பண்ணியிருக்காங்க. இதை எந்த டெசிஷன் இருந்தாலும் ப்ரோ ட்ரேடர் மேக்ஸிமம் டாமினேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. சரி, இது ஒரு அடிஷனல் டூல். இதை வச்செல்லாம் ட்ரேட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு லெவல்ஸ்க்கு வருவோம். இது பார்ப்போம். நம்ம தினமும் ஒரு லெவலை சூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுக்குறோம். இது வந்து நீங்க சிந்திப்பதற்காக மட்டும்தான். நாம ஒரு பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இண்டிகேட்டர்ஸ், ஓப்பன் எந்த இதுவுமே பார்க்க நியூஸ் எதுவுமே கேட்கவும் மாட்டோம். மேக்ஸ் ஒன்லி மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்எம்டி இருக்கு இல்லையா, ஸ்மார்ட் டிசைடர் இண்டிகேட்டர், அது வந்து வருகிற 9th லான்ச் ஆகுது நியூ அப்டேஷனோட. இப்போ ரெனியூவல் பண்றவங்க 9th மேல பண்ணிட்டீங்கன்னாக்கல பெட்டரா இருக்கும். இல்ல எனக்கு இப்ப இருக்கிறது வேணும்னா பழைய அதே டேட்டாஸ் அப்படியே இருக்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மந்த் எந்த டேட்ல ரெனியூவல் பண்ணீங்களோ அடுத்த ரெனியூவல் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதனால பல புது அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் 9th அப்புறம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அது 2ஆம் தேதி பண்ணலான்றதும் இப்ப 9th தான் அது அப்டேஷன் ஆயிருக்கு ஓகேங்களா. சரி, இன்னைக்கு நம்ம இது பக்கம் வரலாம். 25,900 புட்டு 72 ரூபீஸ்க்கு இங்க இருந்து 72 ரூபீஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நிஃப்டி 50 ஏறும். அதே அது 72 ரூபீஸ்க்கு கீழே இருந்தா நிஃப்டி இது கீழே இருந்தா மார்க்கெட் ஏறும். அதுக்கு மேல பிரேக் பண்ணிட்டா 72 ரூபீஸ் எபோ போயிட்டா மார்க்கெட் இறங்கும். அது மட்டுமல்ல, இது 72 ரூபீஸ்ல இருந்து மேல போயிட்டு ஒரு பிரைஸ்ல எனதர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தே ஆகணும். ஆறு அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி சப்போர்ட்டா மாறி போகும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு பிரைஸ்ல சப்போர்ட் எடுக்கணும், ஆறு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அது போல 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறுங்கிற மேக்ஸ் நமக்கு முன்னாடியே இருக்கணும். லைவ்ல எதையும் இந்த வேல்யூ மாத்த அந்த வேல்யூ பாரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முன்னாடியே எல்லாம் கால்குலேட் பண்ணி ரெடியா இருக்கணும் நம்ம. அப்போ இன்னைக்கு 25,900 புட்டு 72 ரூபீஸ் இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அது ஃபால்ஸா இருக்கா, 72 ரூபீஸ்க்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்காங்கிறது எல்லாமே மேக்ஸ்ல தான் கண்டுபிடிக்கணும். ஒரு லைனை போட்டு கண்டுபிடிப்பது கிடையாது. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.